சின்னத்துல இருந்தே பஜார் கூட்டா அவரை மாதிரி திறமையானவர் இந்த புத்தகத்தை பெறட்டி உண்டாக்கல. அவரை மாதிரி ஆளையலாது. நான் அடிச்சு சொல்றேன், மையங்கடை போய் திசாமி பரம்பரை இருக்குது, அவங்கள்ட்ட போய் மரங்களை பத்தி கேளுங்க, எங்களை விட திறமையா சொல்லுவாங்க. ஏன் அவ்வளவு வேணும்? அப்புகஸ்தலாவ அந்த ஏரியால என்ன இருக்குது? அந்த அட்டை இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இது அட்டை என்ன பண்ணும்? இது கெட்ட ரத்தத்தை தான் எடுக்கும். அவங்க படிச்சுட்டா சொல்றாங்க, நாங்க படிச்சிருப்போம், நாடி மேல இருக்கும், நாளம் உள்ளுக்கு இருக்கும், மேல நாளம் இருக்கும், நாடி உள்ளுக்குள்ளால இருக்கும், நாளத்துல கெட்ட ரத்தம் ஓடுது, இந்த நாளத்துல தான் அந்த இதை எடுக்குது, நாங்க படிக்கிறோம். அவர்கள் படிச்சுட்டா சொல்றாங்க, எவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை விடுங்க, அது கெட்ட ரத்தத்தை தான் உரியும், அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட்டிய ரத்தத்தை உரியும். நான் என்ன சொல்ல வர்றேன், இது என்ன நிஜமாக ஏன் படிக்கிறோம்? அது தெரியாத சுட்டு தான் இன்றைக்கு இவ்வளவு வீக். ஒருத்த பஸ்ல ஏறான், கதிர்காம பஸ்ல, ஏன்பா ஏறினீங்க? அவரும் போறாரு, அதான் நானும் போறேன். நிறைய பேர் ஏன் படிக்கிற தெரியுமா? அவர் புள்ள மட்டும் படிச்சு எங்க புள்ள படிக்க கூடாதா? அது எதுக்கு படிக்கணும்? அதுதான் மெயின். அடுத்தது எங்க கல்வி பிரயோசனம் ஆயிடுமா? முதல்ல படிச்சது எனக்கே பிரயோசனம் இல்லை, அடுத்தவனுக்கு எப்படி பிரயோசனம்? நான் கேட்கட்டேன் உங்களுக்கு, இப்ப H2SO4 என்ன படிக்கிறீங்க? அப்படியா? இப்படி படிச்சா இப்ப H2O தண்ணி, யாராவது படிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா தாவமா இருக்குது, H2O கொஞ்சம் தாரீங்களா? என்ன இல்ல H2O கேட்டேன், K2MnO4 கொஞ்சம் கழுவணும் புண்ணு, என்ன இப்படி சொல்லுவீங்களா? NaCl கொஞ்சம் போடுங்களேன், என்ன சாப்பாடு இப்படி சப்பன் இருக்குது, இப்படி கேட்டிருப்பீங்களா? அப்ப யாரும் என்ன செய்யும்? விஞ்ஞான ஆசிரியரே அது யூஸ் பண்ண மாட்டாரு. அப்பயும் ஹைட்ரஜன் லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன் நைட்ரோஜன் ஃப்ளோரின் இப்படி என்ன கஷ்டப்பட்டு ஏன் படிச்சீங்க? ஏன் பாடமாக்கினீங்க? படிச்சது அவருக்கு பிரயோஜனம் கேளுங்க. சமூக கல்வி இத்திஹாசம் படிச்சிருப்பாங்க. போய் இன்றைக்கு மாணவர்கள்ட்ட கேட்டா, ரஜினிகாந்த் வரலாறு ஏதாவது போட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு படிக்கலாம், இது என்ன குணப்பு பண்டார வரலாறு போட்டு ஒன்று போய் விளங்குறீங்களா? படிச்சது பிரயோஜனமா? ஆங்கிலம் படிக்கிறார் 11 ஆண்டு காலமா, A to Z நல்லாவே தெரியும், அதுக்கு மிச்சம் ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவுதான். அப்படி எதுக்கு? என்ன கணக்கு படிக்கிறீங்க? ஒரு உருண்டை இப்படி கீர்த்தி கணக்கு படிச்சா இந்த கணக்கு எப்ப பிரயோசனம் ஆகணும்? எப்பயாவது கிராஃப கீர்த்தி போட்டு சரியானு பார்க்கும். யாராவது ஒரு வாப்ப வந்து கிராஃப போட்டு சரியா பாருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா? கிராஃப போட்டு தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்களா? அப்படி என்றால் என்ன? அப்ப ஏன் படிக்கிறோம்? எங்களுக்கே பிரயோசனம் இல்லாட்டி அடுத்தவனுக்கு எப்படி பிரயோசனம் ஆகும்? இப்ப விளங்குதா? எல்லோரும் படிக்கிறோம், ஆனா எதுக்கு படிக்கிறோம்னு தெரியல, ஏன் படிக்கிறோம்னு சரி தெரியல, அடுத்தது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அப்படின்னா ராங் ரூட்ல ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்ப எப்படி பெரியார் ஆகிறது? இது ஏன் நாங்க சொல்றோம் தெரியுமா? இந்த அவுட்லேண்ட் ஏன் ஆரம்பிச்சேன்னு நாங்க சொல்லிடுறோம். கொழும்பில் ஒரு பையன், அவரை தெரியாதவர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அளவு ஃபேமஸ். அந்த டைம்ல டி தான் இருந்துச்சு, ஏ இல்ல. ஓயில் ரிசார்ட் 10ஆம் ஆண்டில் அவர் ஓயில் செய்கிறார். 10ஆம் ஆண்டில் அவர் ஓயில் செய்கிற நேரம் 8D. 11ஆம் ஆண்டில் செய்கிறார், அப்பொழுதும் 8 டிக்கள் எடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ல படிக்க ஆரம்பிக்கிறார். படிச்சா 3A எடுத்து கேம்பஸ் செலக்டட் ஆகிறார், கொழும்பு கேம்பஸ். நல்ல முறையில் நல்ல ரிசல்ட். படிச்சுட்டு இருக்கிற நேரம் அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னிக்ஸ் AA ஒரு எக்ஸாம் செய்கிறார். அவருடைய ஸ்ட்ரீம் என்ன? மெட்ஸ். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அக்கவுண்டிங். அவருடைய ஸ்ட்ரீம் மெட்ஸ்ல படிச்சுட்டு போறாரு. அவர் எடிஷனலா அக்கவுண்டிங் செய்கிறார். எது? AA செய்கிறாரு. AA செய்தா இலங்கையிலே அவர் செகண்ட். முழு தேச இலங்கை ரீதியாக வைக்கிற அந்த எக்ஸாம்ல அவருடைய ஸ்ட்ரீமே இல்லாது, இது காமர்ஸ் ஸ்ட்ரீம், இதுல படிச்சு இலங்கையில செகண்ட். அப்புறம் சிமா செய்கிறார். படிக்கிற நேரங்கள்ல நாங்கள் அவரை சந்திச்சு பேசுவோம். படித்தோம், பெரியாள், அந்த அளவுக்கு அறிவு இருக்கேன்னெல்லாம் பெருமை பாராட்ட மாட்டார். அடக்கமானவர். பள்ளிவாசலுக்கு போவார், வருவார், நல்ல முறையில் தாடி வைத்திருந்தார். இப்படி எல்லாம் இருந்துச்சு. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல எங்க வீட்டுல பக்கத்து விடுதா, அவர் பக்கத்துல கிராம்பாஸ், அந்த ஏரியால யூனிலிவர், நீங்க யூஸ் பண்றீங்களே சிக்னல், சன்லைட் எல்லாமே, இந்த கம்பெனி தான் அவருடைய டார்கெட். சின்ன பருவத்தில் இருந்து இதுக்கு நான் பெரிய ஆளாக போகணும், அதுக்காக வேண்டியே படிக்கிறார். படிச்சு கேம்பஸ்ல படிக்கிற நேரம் அவருக்கு இங்க பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது. நார்மலா கிடைச்சா என்ன பண்றாரு? எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி அங்க போறார். இன்னும் கேம்பஸ் கம்ப்ளீட் பண்ணல. அங்க போற நேரம் ஒரு தகராறு நடக்குது. தகராறுல ஒரு நாள் சும்மா தான் வந்தார். பிறகு ஒரு மாசம் 2 மாசம் கழிஞ்சதுக்கு பிறகு எனக்கு மெசேஜ் வருது, கொஞ்சம் பாருங்களேன், அப்செட் ஆயிட்டார். நான் போய் பார்த்தால் சுபஹானல்லாஹ், அவர் ஊதி போயிருந்தார். அவருக்கு தூக்கம் இல்லை,
தொழுகையை விட்டுட்டாரு, ஊழம் விட்டுறாரு, வைக்கிறாரு. நான் சொன்ன காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வந்து படிச்சு கொடுங்களேன், அந்த மாதிரி ஆங்கிலம் பேசுவார், கொஞ்சம் படிச்சு கொடுங்களேன். எந்த அளவுக்கு அவருடைய மூளை அப்செட் ஆயிருந்தா அவர் சொல்றாரு, நான் படித்து கொடுத்தால் ஒருவருக்கு மாத்திரம் படித்து கொடுப்பேன், அவரை கம்ப்ளீட் பண்ணிட பிறகுதான் மற்றவருக்கு படிச்சு கொடுப்பேன். கிளாஸ்ல மிச்சம் பேர் இருந்தா அவங்களுக்கு கேள்வி வரும், அவங்களுக்கு பதில் கொடுக்க தெரியாட்டி நான் பெரிய பாவத்தாலியா மாற வேண்டும் ஒரு வகையா பேசுறார். என்ன நடந்தது? பிறகு மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு ஒரு அளவு நல்லா இருக்கிறார். நான் கேட்கிறேன் என்றால், இவ்வளவு படித்தாரு, அவர்கள் டாக்கெட் யூனிலிவர், அந்த அதுல இருந்து சின்ன ஒரு சரிகை, கடைசியில கேம்பஸ் கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல, அதோட அவருடைய டிகிரி கிடைக்கல. இவ்வளவு சிறப்பா படித்தவர், இவ்வளவு திறமையா படித்தவர், கொழும்பிலேயே அதிகமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தவர், ஒரு சற்றக்குறைய பைத்தியத்துக்கு நெருங்கினார் என்று சொன்னால், அவரிடம் நான் கேட்டேன், எதுக்கு படிச்சீங்க, எதுக்கு யூனிலிவர் போகணும், அதுக்கு தாண்டாரு. அப்போட விளங்கிட்டு அவருடைய டாக்கெட் ஒரு குறுகிய டாக்கெட், ஒரு பெரிய நம்ம ரோட்ல போய் பெரிய இடத்துக்கு போகணும், அவர் பெரிய ரோட்ல போய் சின்ன ஊட பாக்குறாரு. அதான் நடந்திருக்கு. அதனால நிறைய பேர், உங்களுக்கே தெரியும், இதுதான் அடிப்படை காரணம். முஸ்லிம் சமுதாயத்துல ஏன் படிக்கிறோம், எதுக்கு நாங்க படிக்கணும் என்பதை புரிய வச்சா இந்த மாதிரி அப்செட் ஆக. ரெண்டாவது, படிக்கிற குழந்தைகள் அவங்க கிரிக்கெட் அடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. எப்படி கையில பெட்ட கொடுத்து அடிங்கண்டா எந்த வருத்தமும் இல்லை, பேனா கொடுத்து எழுதுங்கண்டா கை வருத்தத்துல துடிக்கிறான். ஏன்? பேனா 5 கிலோ பாரம், பெட் 500 கிராமா. பெட்டு தானே ரொம்ப கஷ்டம், வெயில்ல போல் பண்ணணும், கை சந்து வலிக்கும், பெட்டை பிடிக்கணும், போலே பார்க்கணும், சரியா ப்ளே பண்ணணும். பேனாவை பிடிச்சு எழுதுறது அப்படி எல்லாம் பார்த்து சரியா இந்த போல வருவது அப்படியா? பேனா பிடிச்சு எழுத வேண்டியது தானே, இது கஷ்டமா? வெட்டை பிடித்து அடிப்பதை இலகுவான் முஸ்லிம் சமுதாயத்திலே. ஏன் இது? அவர்கள் சரியாக எது சந்தோஷம், எது ஈஸி என்று காட்டப்படல. கிரிக்கெட் அடிச்சா எனக்கு ஒரு சந்தோஷம், எல்லாம் என்ன பாராட்டுறாங்க, எழுதினால் எல்லாம் என்ன ஏசுவாங்க. காரணம் தாய்மார்கள். அதுக்கு சைல்ட் சைக்காலஜி நிகழ்ச்சி போட்டும், சின்னவன் கீத்துவான், அடித்துட்டு இங்கேயா கீத்துறது செவத்திலையா என்று அடிச்சு புள்ளையோட பறிச்சா அன்றைக்கே புள்ள ஃபெயில் ஆகுது. ஆகா, என் கையில இருந்து பறிச்சாங்க. பெட்டை கொடுத்தா எல்லாரும் ஒரு ஃபோ அடிச்சாலும் என்ன அடிக்கிறான், பாராட்டுது அங்க கிடைக்குது. இங்க சின்ன பருவத்துல உடப்பட்டுச்சு, பர்சனாலிட்டி உடஞ்சிட்டு அன்றைக்கே புள்ள படிப்பு வெறுக்க ஆரம்பிச்சு. வெறுக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில படிப்பு விரும்ப வைக்கணும் என்றால் ஏன், எதற்கு என்று புரிய வைக்கணும். உங்களுக்கு தெரியும், 2005ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பயோ செய்யறாங்க ஒரு பிள்ளை. என்ன? அந்த புள்ள காலி மாவட்டம், வேற மாற்று மத ஒரு பிள்ளை, காலி மாவட்டத்து அந்த பெண் பிள்ளை நன்றாக படிக்கிறார். படித்தால் ஏஎல் ரிசல்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? 3A இல்ல, நான் டாப் 10க்குள்ள வந்துருவேன். ரிசல்ட் வருது, கெமிஸ்ட்ரி எக்ஸாம், கெமிஸ்ட்ரி ரிசல்ட்ஸ் அவ எதிர்பார்த்தது ரொம்ப கம்மியா வருது, தான் டாப் 10க்குள்ளேயும் இல்ல. உடனே அந்த புள்ள சொல்ற, இது எந்த காலத்திலையும் சாத்தியம் இல்லை, இது போய் தன் தூக்கில் அதுக்கு தீர்வு காண தெரியாம படித்தார்களாம். படித்த பிள்ளையாம் தீர்வு தெரியாமல் தூக்கை பார்த்து தன்னுடைய களத்தை கொண்டு போய் வைத்தார். இலங்கை அரசாங்கம் நடுங்கியது. அரசு உத்தரவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2005ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்த அனைவருடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அவ்வளவு ரிசல்ட் ரத்து பண்ணி மீட்டிங் ரீகரெக்ஷன் பண்ணி டோட்டல் இலங்கை ரிசல்ட் மீட்டிங் அவுட் ஆக்கப்பட்டது. இரண்டாவது தடவை. ஏன்? அந்த ஒரு பெண் பிள்ளைக்காக வேண்டி இலங்கை அரசாங்கம் நடுங்குது. இப்படி ஒரு நிலவரமா? என்ன தெரியுமா? இரண்டாவது தடவை ரிசல்ட் வருகிற நேரத்தில் அந்த பிள்ளை டாப் 10க்குள்ள எடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிஜமான ரிசல்ட்ல வந்திருக்கு. இப்ப அதை அனுபவிக்க அந்த குழந்தை எங்க, அந்த பிள்ளை எங்க? ஆனால் அவர்கள் புத்தகத்தை படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ தெரியாது, வாழ படிக்கல. ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ல ஒரு ABCக்காக வேண்டி என்னுடைய உயிரை நீத்துக் கொள்வதா? அப்படி என்றால் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், படிச்சிருக்கிறாங்க, தன் எல்லை அடைய கிடைக்காட்டி மென்டாலிட்டி அவுட் ஆகி அங்கும் இங்குமாக திரிந்தவர்கள் எங்கள் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள். மூன்றாவது, ஒரு பிள்ளைக்கு காரணம் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளை கேட்கணும். பாருங்க, உங்க புள்ள ஐஸ்கிரீம் வேணும் பிடிவாதம் பண்ணிண்டா தரமாட்டம் போ அப்படின்னு சொன்னா ஒரு முறைச்சு பார்க்கும். பிறகு உங்கள்ட்ட எதுவும் கேட்காது, அப்படி கேட்டாலும் முரண்டு பிடிக்கும். உங்கள்ட்ட இருக்கிற அன்புக்கு இதாகி உங்க குழந்தை ஒரு முரட்டுத்தனமா வளரும். அந்த பிள்ளையை கூப்பிட்டு, மகன் ஐஸ்கிரீமா கேட்குறீங்க, நான் வாங்கி தந்தா உங்களோட மூக்கால வடிஞ்சிரும், அப்ப என் கண்ணால வடியும், வேண்டுமாமான்னு கேளுங்க. அந்த குழந்தை உமா முகத்தை பார்த்து, வேண்டாமா, நீங்க கொடுத்தாலும் வாங்காது. 2 are theory, reason, realize.
ஒரு விஷயத்தை ஒரு மையனுக்கு ரீசனை சொல்லி கொடுத்தா ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பொஸ் இருக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு, ஊழியரை காணோம், 11 மணி ஆயிட்டு, வரட்டுமே அவர் என்னவார். அவன் அழுது வந்து, பொஸ் எங்க மாமா மூத்தா வா போவான்னு. என்ன இதுவரைக்கும் இருந்த ஆத்திரம் ரீசன் சொல்லப்பட்ட காரணத்தினால் அடக்கப்பட்டது. அப்படி என்றால் எல்லோருக்கும் படிக்கிறது ரீசனை சொன்னா எல்லோரும் படிப்பாங்க. எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? பணத்துல தேவை விளங்குது, படிக்கிற தேவை விளங்குதா? நீங்க போய் படிங்கன்னு சொல்ல தேவை, நாங்க படிக்கிறோம் அப்படின்னு. அப்படின்னா இந்த ரீசன் இந்த சமுதாயத்தில் சொல்லப்படல. இது அத்தனைக்கு மாற்றம் ஏற்படுத்தணும் என்றால் அவர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து நீங்கள் படிக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நீங்கள் இதுவரைக்கும் படிக்கவே இல்லை. ஒரு விஞ்ஞானி சொன்னா, லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவ் டு லேர்ன். முதலாவது ஒன்றை படிங்க, எப்படி படிக்கணும் என்பதை படிங்க, எதற்கு படிக்கணும் என்பதை படிங்க, அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க. இது எந்த அளவு வேடிக்கைண்டா, தாய்மார்கள் வீட்டு அடுப்பங்கரையிலே தேங்காய் திருவி பால் புளிவாங்க. அவங்கள்ட்ட போய் எதுக்குமா பால் கறி ஆக்கினா தான் டேஸ்டா இருக்குவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க, அந்த ஒரு தாய்க்கு தெரியுது ஏன் நான் தேங்காய் திருவி, ஏன் பால் புளிறேன். ஒவ்வொரு நாளும் 8 மணிலேருந்து 2 மணி மட்டும் கழிச்சிட்டு வந்தவனுக்கு ஏன் பாப்பா போயிட்டு வந்தீங்க, இன்றைக்கு இன்னமும் தெரிய போயிட்டு வந்தாங்க, நாளைக்கும் போதா இருக்கிறோம். அவர்களுக்கு தெரிந்தது கூட இவருக்கு தெரியாது. தொடர்ந்து ஒரு காரியம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது.